படம் எப்படி படம் ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல பிடிச்ச விஷயம் உங்களுக்கு? இந்த ரிசர்வேஷனை பத்தி எல்லாம் ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க, நல்லா இருக்கு. இது சத்யராஜ கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, நிறைய இது அதுல கட் பண்ணிட்டு இருக்காங்க படத்துல. அதனால வந்து பேசுன டயலாக் எல்லாம் கூட அதிகமா கட் ஆயிருக்கிறதுனால சரியா தெரியல. சே குவேரான்ற பேருக்கு ஏத்த மாதிரி படம் வர மாதிரி இருக்கு. நான் லெஜெண்டுங்க, லெஜெண்ட். இந்த படம் என்ன படம்? அடுத்த தலைமுறைக்கு பாடம் சொல்லக்கூடிய படம் இதுங்க. அடுத்த தலைமுறைக்கு லெசன் சொல்லக்கூடிய படம் இது. இது லெஜெண்ட். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விடுதலை சொல்லக்கூடிய படம் இது. இது புரட்சியாளனுடைய படம் இது. படத்துல என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? படத்துல கல்வி தானேங்க, லெசன். அடுத்த தலைமுறைக்கு லெசன் என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், தலைமுறைக்கு அடுத்து என்ன கொடுக்கணுங்கிறது லெசன் தான் கொடுக்கணும். அந்த லெசனை வந்து அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க என்னென்ன பாக்கணும், ஆள் வந்து குவாலிட்டியா இருக்கணும், குவான்டிட்டியா இருக்கணும் தான் பாக்குறீங்க. பேட்டி கேட்கறவங்க கூட ஆயுதங்களால் வீழ்த்த முடியாத ஒருவனை, ஆயுதங்களால் வீழ்த்த முடியாத ஒருவனை அவருடைய அன்பால் தான் வீழ்த்த முடியும். புரியுதா உங்களுக்கு? புதிய ஆயுதம் என்ன சொல்றாரு சேகுவார சொல்றாங்கல்ல, சேகுவார அந்த படத்துல அவர் என்ன சொல்றாரு? முதல்ல சேகுவார என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? என்னை கொல்வதற்கு புதிய ஆயுதங்கள், அணு உலைகள் தயாரிக்க வேண்டும், புதுசா ஆயுதங்கள் கண்டுபிடிக்க வேண்டும்ங்கிறாரு. ஏன்னா அவர் தன்னம்பிக்கை, கான்பிடன்ஸ், ரிலீஃப் ஃபார் த பர்சன். நீங்க என்ன பண்றீங்க? அப்படி பர்சனாலிட்டி அப்படி அப்படி பாக்குறீங்க. இதை விட்டுருங்க. யார்கிட்ட திறமை இருக்குன்னு பாருங்க சார். புரியுதா உங்களுக்கு? இந்த படத்துல என்ன சொல்றான் அவன்? சேகுவாரா பத்தி சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்றான் தெரியுமா? அவன் என்ன சொல்றாரு? புதிய ஆயுத தளவாடங்களில் என்னை கொள்வதற்கு புதிய ஆயுதங்கள் தயாரிக்க வேண்டும் அப்படிங்கிறான். அந்த 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 பாயிண்ட வைக்கிறான். புரியுதா உங்களுக்கு? அவன் தன்னம்பிக்கை சார். அது இந்த தன்னம்பிக்கை எங்க விதைக்கணும், புதுசா முளைக்கணும், இந்த உரமாக்கணும், இந்த விதை போடணும். இதை யார் சொல்றீங்க நீங்க? சொல்லுங்க. படம் எப்படி இருந்தது? படம் நல்லா இருந்துச்சு. தற்போதைய சூழல்ல நம்ம இந்திய சமூகத்துல அனைத்து இளைஞர்களும் பார்க்க வேண்டிய ஒரு படம். கதை வாரியா பார்க்காம இதுல வந்த கருத்து நம்ம தற்போதைய சூழல்ல மாணவர்களுக்கு, குறிப்பா இளைய தலைமுறைக்கு மிகவும் பயன்படக்கூடியது. ஏன்னா காலங்காலமா ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகம் இன்னமும் ஒடுக்கப்பட்டு வருது. இந்த நவீனமயமாக்கப்பட்ட காலத்திலையும் பல்வேறு காரணங்களால, சமூக, அரசியல், பொருளாதார காரணங்களால எங்கேயோ ஒரு கிராமம் இன்னமும் பற்றி எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனாலும் எல்லாரும் நம்ம அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். இங்கே ஒரு பையன் படிக்க வரான். ஆனாலும் அவன் ஏன் படிக்க வரான்? நீ படிக்காத, நீ படிச்சா கேள்வி கேட்ப, அதனால நீ படிக்கவே கூடாதுன்னு அப்பலிருந்து இப்போ வரைக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் அவனை தாழ்த்திக்கிட்டே இருக்கு. அதுக்கு எந்த வகையில இப்போ இந்த திரைப்படத்துல வந்து பல்வேறு காரணத்தை சொன்னாங்க. ஆனாலும் இன்றைக்கு ஒவ்வொரு விஷயத்திலுமே எங்கேயோ ஒரு இதுல நவீனத்தின் மூலமாகவும் சாதிய, மத, இன, மொழி, கலாச்சார ஏதோ ஒரு வேறுபாடு எல்லாருக்குள்ளேயும் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதையும் வந்து அந்த மேல உட்காந்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து தூக்கி பிடிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில மாணவர்களாக எங்களுக்கு இந்த படம் மிகவும் பயன்படக்கூடியது. எதற்காக என்றால், இனிவரும் சூழல்ல சமுதாயத்துல இப்படி இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் எல்லாமும் எப்பொழுதும் கிடைக்கணும். அதுக்காக ஒரு சேகுவாரா மறையலாம், 1000 சேகுவாரா வந்துகிட்டு தான் இருப்பாங்க. அனைவரும் பார்க்க வேண்டும். நன்றி. ரியல் ஸ்டோரி வந்து ராவா கொடுத்துருக்காங்க. ரியல் இப்போ லைஃப் டைம்ல நடக்கக்கூடிய விஷயங்களை ராவா இருக்கிறதுனால கதை நல்ல கதை, நல்லா இருக்கு. படத்துல ஸ்கிரீன் பிளேலாம் பிடிச்சிருந்ததா? இந்த படம் தோழர் சேகுவாரான்ற படம் வந்து ரொம்ப அருமையான ஒரு கருத்து. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. இந்த படம் இப்போ இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேவையான ஒரு சப்ஜெக்ட். தாழ்த்தப்பட்டவங்களுக்கு உண்டான படம் வந்து இந்த படம் வெற்றி அடையணும். மக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும், குறிப்பாக இளைஞர்கள் சப்போர்ட் பண்ணணும். இது என்னோட வாழ்த்துக்கள். படம் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். பசங்களுக்கு, இப்போ இருக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். அது வெற்றி அடையும், பெரிய அளவு சக்ஸஸ் ஆகும். நீங்க இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுத்தா எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு 9 கொடுப்பேன், 5க்கு 4 கொடுப்பேன். ஓகே, நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. இப்போதான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்காக வெயிட் பண்றோம். கண்டிப்பா படம் வந்து நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஒருத்தன் படிக்க போனா அவனுக்கு நடக்கிற அங்க அடக்குமுறை என்ன நடக்குது, அந்த அடக்குமுறை எதிர்த்து அங்க எழுச்சி என்ன நடக்குதோ அந்த எழுச்சியை தான் சொல்லியிருக்காங்க. ஒருத்தன் இப்ப தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருந்து ஒருத்தன் மேல வரான் அப்படின்னா
அவன் மேலே வரதுக்கான இன்னொருத்தன் மேல் சாதியில் ஒருத்தன் இருக்கிறான், அவன் பயப்படுறான் அப்படின்னா அது வந்து படிக்கிறவனோட தப்பு இல்லை, தாழ்த்தப்பட்டவனோட தப்பு இல்லை அப்படின்னு நம்பிக்கிட்டு அவங்களோட தப்பு கிடையாது. இப்போ நான் படிக்கிறேன் அப்படின்னா, நான் முன்னாடி வரேன் அப்படின்னா அது வந்து என்னோட தப்பு கிடையாது. என்னை பார்த்த ஒருத்தன் வந்து நீ கீழே நீ மேலே வரக்கூடாது, நீ கீழே தான் இருக்கும் அப்படின்றது தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. படிக்க போகிறவனு அவனை எதிர்த்து அங்கே அடக்குமுறை நடக்குது, அது எழுச்சி தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். நல்ல படம் தான், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். இந்த படம் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும்னா ஹிஸ்ட்ரி தெரியணும் ப்ரோ. அது இல்லாமல் இதை வந்து ஒரு நல்ல, அதாவது இப்போ கோட் இந்த மாதிரி படம்லாம் வருது, இந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்காக பார்க்குற படம் இது கிடையாது. கருத்தியல் சம்மந்தமாக பார்க்க வேண்டிய படம் இது. அந்த கருத்தியல் தெரிஞ்சாதான் இந்த படம் வந்து நல்ல படமாக அமையும். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு நல்லா தான் இருந்தது. கருத்தியல் சம்மந்தமாக இருக்கும் படம். டைரக்டர் கரெக்டா இந்த மெசேஜ் ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருக்காரா? சொல்லியிருக்காரு ப்ரோ, நல்லா தான் சொல்லியிருக்காரு. பார்ட் 2 வருது, அதுலேயும் நல்லா தான் சொல்லியிருக்காரு. படிப்பு இருந்தால் மட்டும்தான் எல்லாராலையும் முன்னேற முடியுன்றத இந்த படத்தோட ஷார்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்கப்பா. படத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? படத்தில் பிடிச்ச விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்டும் கரெக்டாக வந்து பார்த்து இது பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான, இப்போ ஒரு ஏழை மாணவன் வந்து அதிக ஒரு நல்ல காலேஜில் பியூர் மெரிட்டில் வரான், அவனால் வந்து நல்லா படிக்க முடியும், ஆனால் இது பண்ண முடியும். ஆனால் பணக்காரன் இதுனால வந்து அதை அவனை எப்படி அவாய்ட் பண்ணுறாங்கன்றது தான் அதோட படத்தோட கான்செப்டே. இதில் சொல்ல வந்த மெசேஜ் என்ன படத்தில்? இப்போ படத்தில் சொல்ல வந்த மெசேஜ் என்னென்னா, நல்லா படிக்கிற பையன் வந்து எதனால் வந்து லாஸ்ட்டில் அவன் ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா எல்லாரையும் வெட்டிடுறாப்புல. அது வந்து அந்த நல்லா படிச்சிருந்தானா அவன் ஏதோ ஒரு பெரிய ஆஃபீஸர் லெவலில் எதனா போயிருப்பான். ஆனால் அந்த பணக்கார இருக்கிற அந்த வர்க்கத்தினார், அந்த பணக்கார இருக்காங்கல்ல, அவங்க பண்ண இதுவால் அவனோட லைஃப்பும் ஸ்பாயில் ஆயிடுச்சு, அவங்களோட லைஃப்பும் ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிடுச்சு. இதால் என்ன இதுவாகுதுன்னா, அதாவது அவன் எவ்வளோ ஒரு குடிசையில் இருந்தாலுமே அவன் அவ்வளோ மார்க் எடுத்து அந்த காலேஜில் சீட்டு வாங்கி வந்ததே பெரிய விஷயம். அதை அவங்க அப்ரிஷியேட் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த பையனை வந்து எப்படிலாம் டிஸ்கரேஜ் பண்ணாங்களோ அதனால் வந்து அவனும் ஒரு மனுஷன் தானே, ஒரு ஸ்டூடெண்ட் தானே, அவனுக்கும் கோபங்கள் எல்லாமே இருக்க தானே செய்யும். அதனால தான் அவன் கடைசியில் வந்து வன்முறையை கையெடுத்துட்டான்.